வெல்கம் டு என் உலகம் என் வீடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் எப்படி தயிர் ஊற்றுறேன் அப்படிங்கிறது தான். இன்னும் எல்லோரும் ஊற்றுற மாதிரி தானே ஊற்ற போகிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஹாட் பாக்ஸில் தயிர் ஊற்றுவேன். அது எதுக்காகனா, குளிர்காலத்துலலாம் தயிர் ஊற்றுனா நமக்கு ஒரு மாதிரி நீத்து போன மாதிரி ஆயிரும், இல்லை திரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். நான் இந்த மாதிரி ஊற்ற ஆரம்பித்த பிறகு எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரதில்லை. எதனால இது ப்ராப்ளம் இல்லாமல் எனக்கு தயிர் உரையாகுதுன்னா, ஹாட் பாக்ஸில் ஊற்றும் போது ஹீட் ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகி இருக்குது. அதனால நமக்கு தயிர் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கிடைக்கிது. அதுக்காக இப்போ நம்ம ஹாட் பாக்ஸில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் தயிரை ஊற்றிட்டு, பால் நல்லா காய வச்சு நல்ல வெதுவெதுப்பான சூடாக இருக்கும்போது அந்த பாலை தயிருக்குள்ளே மிக்ஸ் பண்ணி விடணும். மெதுவாக ஊற்றணும், ரொம்ப ஃபாஸ்ட்டெல்லாம் ஊற்ற வேண்டாம். ஸ்லோவாக ஊற்றிட்டு இப்போது என்ன பண்ணணுன்னா, உள்ளே அடியில் ஊற்றிருக்கிற அந்த தயிர் இந்த பாலோட மிக்ஸ் ஆகணும். ஃபுல் பாலோட மிக்ஸ் ஆகணும். அதுக்காக ஸ்பூனை வச்சு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடணும். ஃபாஸ்ட்டாலாம் எந்த மூமெண்ட்டும் கொடுக்க வேண்டாம். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ ஹாட் பாக்ஸை நல்லா க்ளோஸ் பண்ணி நம்ம ஓரமாக வச்சிட போகிறோம். எந்த டிஸ்டர்பும் இல்லாத ஒரு இடத்துல ஓரமாக வச்சிட்டோம்னு வைங்களேன், அது பாட்டுக்கு ஒரு நல்ல தயிர் உரையாக ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 ஹவர்ஸ்க்குள்ளேயே எனக்கு பாருங்கள் எவ்வளோ நல்ல தயிர் எனக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாட் பாக்ஸில் ஊற்றி வச்சிங்கன்னா நல்ல வாசமாக நமக்கு கிடைக்கிது. எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல மணமாக கெட்டி தயிர் நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். இதுக்காக நம்ம கடையில் போய் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். தேங்க்யூ. கீப் வாட்ச் மை சேனல் அண்ட் சப்போர்ட் மை சேனல். பாய்.